Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்றைக்கி ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அதே மெத்தட்ஸில் வந்து ஷார்ட் அண்ட் தென் ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தட் பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் தென் ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அதே வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து வேர். ஸோ வேர் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் யூசர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து யூஸரோட நேம் வந்து ஃபஸ்ட் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ராம், நெக்ஸ்ட்டு ஷாம் நான் கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் குமார். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சத்யா. ஸோ அடுத்த யூஸர் வந்து அருண் நான் கொடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாரா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பாபுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூஸரோட நேம் வந்து ஃபஸ்ட் நான் ஃபில் பண்ணிட்டேன் இந்த அதே வேரியபிளில். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த யூசர்ஸ் அப்படிங்கிற அதே வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இன்ஸ்பெக்ட் நான் போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்சோல் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அலையில் வந்து ஒவ்வொரு யூஸரும் வந்து ஒவ்வொரு அதே இண்டெக்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து நமக்கு நேம் வந்து அரேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர் டேட்டா ஈக்குவல். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர்ஸ் டாட் ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக வந்து இங்கே console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷார்ட் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படிங்கிறது இந்த அடையில் இருக்கிற இந்த அதே வேரியபிள். ஓகேங்களா? இப்போ இந்த அடையில் இருக்கிற நேம் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூசர் டாட் ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ console.logல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நேம் எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா அருண், பாபு, குமார், ராம், ஷாம், சத்யா, ஜாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து இந்த ஷார்ட் மெத்தட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் மீன்ஸ் என்னன்னா இப்போ நான் ஒரு அலையில் வந்து இந்தமாதிரி யூசர் நேம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டில் போயிடணும், அண்ட் தென் ஜாரா அப்படிங்கிறது செகண்டில் வரணும், அருண் அப்படிங்கிறது தேர்டு இண்டெக்ஸில் வரணும். இந்தமாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த அரே வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இதை நான் அதே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இப்போ ஷார்ட் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வேர் இங்கே வந்து டேட்டான்னு வச்சுக்கிறேன். டேட்டா ஈக்குவல் யூசர்ஸ் டாட் ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து console.log பண்ணிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு டேட்டா அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த அலையில் இருக்கிற யூசர் நேம் எல்லாமே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி வரும். ஓகேங்களா? இப்போ பாபு வந்து ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் வரும், ஜாராங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வரும், அண்ட் தென் அருண் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸில் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பாபு வந்துருக்கும், ஜாரா, அருண், சத்யா சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த அறையில் இருக்கிற நேம் எல்லாமே என்ன ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம நம்பரை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம டேரெக்டாக நம்ம ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே வேரியபிள் வேர் நம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே நேம் பார்த்திங்க அப்படின்னா நம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். இதில் போய் ஜஸ்ட் ஒரு வேல்யூ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 25 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 15. ஸோ இங்கே வந்து ஒரு 30 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து ஸோ 14 8. ஸோ இந்தமாரி என்ன பண்ணுறேன்னா ஒரு சில வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் அதே வேரியபிளில். ஸோ இப்போ நம்ம இந்த நம்பர் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்ட்ரிங்குக்கு எப்படி யூஸ் பண்ணமோ
ஸோ சேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து இந்த நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வேர் டேட்டா ஈக்குவல் நம்பர்ஸ் டாட் ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ 8, 14, 30 and then 15, 5 and லாஸ்ட் ஒன் 25 அப்படிங்கிற வேல்யூ வந்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்பர்ஸ் வந்து ஸோ அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸ் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்பர் வரணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேர் டேட்டா ஈக்குவல் நம்பர்ஸ் டாட் ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். இது நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட் நம்ம ஷார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இதுவே நான் என்ன பண்ணுறேன், நம்பர் இந்த அரேக்கு வந்து ஷார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஆர்டராக வந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ 14, 15, 25, 35, 8ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கரெக்டான அலைன்மெண்ட் வராது. ஓகேங்களா? ஒரு ஆர்டராக வராது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆஸ்கி வேல்யூவாக எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஷார்ட் பண்ணியிருக்கு. பட் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் வந்து கரெக்டாக ஷார்ட் பண்ண முடியாது. நம்ம இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங்க்கு மட்டும்தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? எதுவும் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஷார்ட் பண்ண முடியாது. நமக்கு வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸோ இந்த ஷார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மை ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். மை ஃபங்க்ஷன் இது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஜஸ்ட் வந்து மை ஃபங்க்ஷன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மை ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஏ பின்னு சொல்லி 2 வேல்யூ யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? பேராமீட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த அடியில் இருக்கிற வேல்யூ கம்பேர் பண்ணி நான் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே எப்படி நான் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே ரிட்டன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டனில் போயிட்டு ஜஸ்ட்டு ஏ மைனஸ் பி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கும். இப்போ நான் வந்து இந்த மை ஃபங்க்ஷனில் ஏபி அப்படிங்கிற வேல்யூவில் வந்து இந்த அடியில் இருக்கிற வேல்யூ ரிசீவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஏ மைனஸ் பி நான் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அடியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ எங்கே போகும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேட்டா அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு டேட்டாவை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக அலைன் ஆகிடும். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு 5, 8 and then 14, 15, 25, 13 வந்திருக்கும். ஓகே, நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூ எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 25, 5, 15, 13, 14, 8 நம்ம கொடுத்துருந்தோம் இந்த அரேயில். நம்ம இந்த வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஏபி வேல்யூ வந்து நம்ம ஏ மைனஸ் பி நம்ம கொடுத்து அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேயில் இருக்கிற வேல்யூ வந்து அசெண்டிங்காரில் சேஞ்ச் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூவும் கரெக்டாக அசெண்டிங்காரில் வந்திருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து உங்களுக்கு டிசெண்டிங்காரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஏ மைனஸ் பி கொடுக்காம பி மைனஸ் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து டிசெண்டிங்காரில் வந்துடும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 30, 25, 15, 14, 8 and then 5 சொல்லிட்டு நமக்கு அந்த அறையில் இருக்கிற வேல்யூ எல்லாமே டிசெண்டிங்காரில் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர் அறையில் இருக்கிற நம்பர் வந்து நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங்காரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதேமாதிரி கால் பேக் ஃபங்க்ஷனோ இல்லை ஏரோ ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அசெண்டிங்காரில் கொண்டு வந்துக்க முடியும், அப்படி இல்லைனா டிசெண்டிங்காரில் கொண்டு வந்துருக்க முடியும். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு அரே நம்ம டிக்ளேர் பண்ணி அது வந்து ஸ்ட்ரிங் ஆகட்டும் இல்லை நம்பர் ஆகட்டும் அதை இப்போ நம்ம வந்து ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இதில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன். அரேயில் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரைஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேர் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு அரே வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஈக்குவல் ஸோ இதில் போயிட்டு நான் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்து நான் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன்.
ஸோ அதனால் வந்து இங்கே கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிறதுனால பி நேம்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மொபைல் இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10,000 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து கீ கொடுத்துக்கிறேன், ப்ரைஸ் கோல்னு வச்சுட்டு இங்கே 10,000 சொல்லி வேல்யூ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லேப்டாப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லேப்டாப் நெக்ஸ்ட்டு லேப்டாப் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 25,000 நான் செட் பண்ணிக்கிறேன். 25,000. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் நான் வாட்ச் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 நான் கொடுத்துக்கிறேன். 5,000. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஃபோன் நான் கொடுத்துக்கிறேன். ஆப்பிள் ஃபோன். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 lakh நான் அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 1 lakh அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்புக் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேக்புக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 15,000. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் டேப் நம்ம கொடுத்துக்கலாம். சாம்சங் டேப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 வச்சுக்கலாம். 35,000. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு அடையில் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்து ப்ராடக்டோட நேமும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ரைஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வச்சு எப்போ நம்ம வந்து அசெண்டிங் பண்ணுறது அண்ட் தென் டிசைனிங் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் ஜஸ்ட் வந்து ரிசல்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ரிசல்ட் ஈக்குவல் இங்கே ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதே நேம் அப்படிங்கிறதுனால ப்ராடக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் டாட் இங்கே ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே வந்து ஈக்குவல் கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துட்டு கர்லி ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கர்லி ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறோம். ஏ பின்னு சொல்லி வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து ஏ பின்னு ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்லேருந்து இந்த வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு இந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா வரும். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்களா இந்த அடையில் வந்து ஜஸ்ட்டு ஏபி வேல்யூ ரிசீவ் பண்ணி அதை ஏ மைனஸ் பின்னு கொடுத்தோம் அப்படின்னா அசெண்டிங் வேலை வரும். பி மைனஸ் ஏன்னு கொடுத்தோம்னா டிசெண்டிங் வேலைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் நேம் இருக்குது அண்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு நம்ம அசெண்டிங் பண்ணிக்கலாம், டிசெண்டிங் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரைஸ் வைஸ் என்ன பண்ணுறேன்னா அசெண்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஏ மைனஸ் பி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக கொடுக்குறது. இங்கே 2 கேட்டகரி இருக்கிறதுனால நான் வந்து ஏதோ ஒரு கேட்டகரியை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ டாட் ப்ரைஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ப்ரைஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா அசெண்டிங் பண்ண போகிறேன். அதனால் ஏ டாட் ப்ரைஸ் அண்ட் தென் பி டாட் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம இந்த அரேக்குள்ளார வந்து செக் பண்ணி பார்த்து கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அசெண்டிங் வேலை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் ஆகிற வேலை எங்கே போகும்னு பார்த்தோன்னா ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் தான் போகும். நம்ம வந்து ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ரிசல்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் இது வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் வைஸ் வந்து இங்கே நம்ம அசெண்டிங்காக வந்திருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா 5,000, 10,000, 25,000, 35,000, 15,000 and 1 lakh. ஓகே, இந்த ப்ரைஸ் வச்சு நமக்கு என்னாச்சு அப்படின்னா அசெண்டிங் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம அசெண்டிங் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து நம்ம டிசைனிங்கால வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பி ப்ரைஸ் மைனஸ் ஏ ப்ரைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பி ப்ரைஸ் மைனஸ் ஏ ப்ரைஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அரேயில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாமே டிசைனிங்கால நம்ம டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 lakh, 15,000, 35,000, 25,000 and then 10,000 ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிசைனிங்கால டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரேயில் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது, ப்ராடக்டோட நேம்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம அசெண்டிங் பண்ணிக்க முடியும், டிசெண்டிங் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்டோட நேம் வச்சு நம்ம அசெண்டிங் பண்ணணும், ஸோ ஆல்ஃபபெட்டிக்கால் அசெண்டிங் பண்ணணும், டிசெண்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதே வேரியபிள் அப்படிங்கிறதுல ப்ராடக்ட் நான் கொடுத்துக்கிறேன். டாட் ஷார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏ
பிங்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஏரோ ஃபங்க்ஷன் மூலிமா ஏரோ ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து சேம் வந்து a, bன்னு சொல்லிட்டு நான் வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நேமை பேஸ் பண்ணி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர் அண்ட் தென் கேபிட்டல் லெட்டர் எல்லாமே நமக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இது நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டருக்குமே வந்து ஆஸ்கி வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம ஸ்மால் ஏனா அதுக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குது, கேபிட்டல் ஏனா அதுக்கு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. அப்போ ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ கேபிட்டல் ஸ்மாலாக கலந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்று நம்ம கேபிட்டல் பண்ணிக்கலாம் எல்லா லெட்டரையுமே, அப்படி இல்லைனா எல்லா லெட்டரையுமே ஸ்மால் லெட்டரில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து அப்பர் கேஸில் லோவர் கேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்குவலாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் ஃபஸ்ட்டு வந்து நேம் 1 சொல்லி வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா a டாட் ப்ராடக்ட் நேம், ஏன்னா இந்த ப்ராடக்ட் நேமை நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ஸ்மாலாக கலந்துக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாமே கேபிட்டல் ஒன்ஸ் எல்லாமே ஒன்று கேபிட்டல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்மால் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் நேம் டாட் நான் 2 அப்பர் கேஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நான் அப்பர் கேஸை நான் மாற்றிக்கிறேன். அப்பர் கேஸ் 2 அப்பர் கேஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் இப்போ எல்லாமே வந்து அப்பர் கேஸாக மாறிக்கும், இதில் இருக்கிறது எல்லாமே அப்பர் கேஸாக மாறிக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியில் இருக்கிற வேலையை நம்ம அப்பர் கேஸாக மாற்றிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நேம் 2 b டாட் ப்ராடக்ட் நேம் 2 அப்பர் கேஸ், இது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்பர் கேஸாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஆஸ்கி வேல்யூ ஓகேங்களா ஒவ்வொரு லெட்டருக்குமே ஆஸ்கி வேல்யூ இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இஃபில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் 1 லெஸ் தென் நேம் 2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இஃப் கண்டிஷனில் வந்து ரிட்டர்னில் போயிட்டு -1 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஓகேங்களா எல்ஸ் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா எல்ஸ் இஃப் நம்ம கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஸ் இஃபில் போயிட்டு நேம் 1 கிரேட்டர் தென் நேம் 2 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகணும். என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும்னா 1 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அப்படி எதுவுமே இல்லை கண்டிஷன் வந்து இப்போ இஃப் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை இல்லை எல்ஸ் இஃப் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் வந்து 0 பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரிட்டர்ன் வந்து 0 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற அதே வேரியபிள் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ப்ராடக்ட் அப்படிங்கிற அதே வேரியபிள் வந்து நாங்கள் பாஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மொபைல் தான் இருக்குது, அது வாட்ச் இருக்குது, லேப்டாப், ஆப்பிள் ஃபோன், மேக் புக் அண்ட் சாம்சங் டேப் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் செக் பண்ணி அவுட்புட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்பிள் ஃபோன், லேப்டாப், மேக் புக், மொபைல், சாம்சங் டேப், வாட்ச்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் வந்து இந்த ப்ராடக்ட் நேம் வந்து உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னென்னு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நேம் 1 லெஸ் தென் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போல் நீங்கள் நேம் 1 கிரேட்டர் தென் நேம் 2 அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் 1 லெஸ் தென் நேம் 2. ஸோ இந்த ஆப்ரேட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்களா டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கும். ஸோ வாட்ச், சாம்சங் டேப், மொபைல், மேக் புக், லேப்டாப், ஆப்பிள் ஃபோன். ஸோ நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் ஆகட்டும், ரெஃபரன்ஸ் டைப் ஆகட்டும், நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் அதே மெத்தட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் தென் ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ பை பை, see you.